Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாலும் பகிரோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நாமே நமக்கான ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க அதை எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நம்ம ரேண்டமா 3 ஃப்ரேசஸ் எடுத்திருக்கோம். இந்த ஃப்ரேசஸ்ல நம்ம இருக்கிற ஸ்பேசஸை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈக்குவல் டு லென்த், அதாவது len ஃபங்க்ஷன் இதை செலக்ட் பண்ணிப்போம். அடுத்தது சப்ஸ்டியூட் இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் இல்லாம பண்ணுன்னு சொன்னா இது மாதிரி வந்துடும். அடுத்தது இதோட லென்த் எடுத்துப்போம். கரெக்டுங்களா? இந்த லென்த் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா இப்படி வரும். அடுத்தது இதையும் மைனஸ் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். அதாவது 5 தான் இந்த ஃப்ரேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பேசஸ். 1 2 3 4 5. சரிங்களா? ஒரே ஒரு செல்லையே இந்த ஃபங்க்ஷன் கொண்டு வரணும்னா இதை கட் பண்ணி இதுக்குள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்படி எழுதினாதான் நம்ம ஒரு லைன்ல ஒரு செல்லுக்குள்ள இருக்கிறதுல எத்தனை ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்றவங்களா இருந்தா இது மாதிரி இவ்வளோ எழுதிட்டு இருக்க வேண்டாம், சிம்பிளா எழுதலாம். அதுக்கு தான் நமக்கு லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ லாம்டா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்மளை கேட்கறது பேராமீட்டர் கொடுக்க போறீங்களா கால்குலேஷன் கொடுக்க போறீங்களான்னு கேட்கும். பேராமீட்டர் தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பேராமீட்டர் அப்படின்றது நமக்கு என்ன, இங்க இருக்கக்கூடிய செல், இந்த செல்ல இருக்கிற ஸ்பேஸ் தான் நமக்கு தேவை. அதனால இந்த செல் பேர் தான் நமக்கு பேராமீட்டர். அதனால நம்ம அதை ஏ அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்தது நமக்கு தேவையான கால்குலேஷன் என்ன ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதணும். இதுதான் நம்மளோட கால்குலேஷன். எங்கெல்லாம் இந்த A7 வருதோ அங்கெல்லாம் நம்ம இங்க பேராமீட்டர் பேர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, இப்ப கால்குலேஷன் எரர் வருது ஏன்னா நம்ம இன்னும் இந்த A7 அதுக்குள்ள கொடுக்கல. ஸோ நம்ம லாம்டால எத்தனை பேராமீட்டர் கொடுக்குறோமோ அதை இதுக்கப்புறமா ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அந்த பேராமீட்டருக்கான ஆன்சரை நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த பேராமீட்டரோட ஆன்சர் என்ன, A7 தான். இதை கொடுத்துட்டீங்கன்னா 5ன்னு வந்துடும். ஸோ இதை நம்ம ட்ராக் பண்ணி விட்டோம்னா ஆன்சர் வந்துடுச்சு. இப்படி எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருவோம். ஸோ இதுதான் நம்மளோட லாம்டா ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம நேம் மேனேஜர்ல ஒரு பேர் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம கவுண்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்கான கால்குலேஷன் இதுதான். ஓகே, க்ளோஸ். இப்போ எடுத்துட்டு வந்து சிடி ஸ்பேசஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்க பாருங்க சிம்பிளா இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இதை நீங்க எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க போயிட்டு சிடி ஸ்பேசஸ் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு தடவை எழுதிட்டோம் அப்படின்னு சொல்றதுனால இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எழுதாம ஈஸியா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இப்படி கிரியேட் பண்றதுக்கு தான் நமக்கு லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஒரு பேராமீட்டர் எப்படின்னு பார்த்தோம். 2 பேராமீட்டர் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ நமக்கு இங்க வேல்யூ ஆல்ரெடி வந்துடுச்சு, எத்தனை ஸ்பேசஸ் இருக்குன்றத. இப்போ நம்ம இங்க மேல கொடுக்க போற வேல்யூவோட இதை ஆட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு லாம்டா, எத்தனை வேல்யூ இங்க இன்புட் பண்ண போறோம், இந்த வேல்யூ ஆட் ஆகணும், கூடவே இந்த வேல்யூ ஆட் ஆகணும். ஸோ 2 வேல்யூ, அதனால 2 பேராமீட்டர். கால்குலேஷன் என்ன, ஏ பிளஸ் பி. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட லாம்டா ஃபங்க்ஷன். இதை கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம நேம் மேனேஜர்ல புதுசா ஒரு நேம் கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை கொடுக்க போறது add val, நம்மளோட ஃபங்க்ஷன் இதை தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம add val கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே எடுத்துட்டு வந்துட்டு நீங்க ஈக்குவல் டு add val அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 பேராமீட்டர் கேட்குது பாருங்க. அதாவது நீங்க 2 இன்புட் கொடுக்கணும், 2 வேல்யூவை இதில் இன்புட் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இது, ரெண்டாவது வேல்யூ இது. இது நம்ம கீழேயும் ட்ராக் பண்ண போறோம் அப்படின்றதுனால இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு
இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணி பாருங்கள், இது கூட உங்களுக்கு ஆட் ஆகிடும். கரெக்டுங்களா? இதோட இதில் ஆட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். எத்தனை பேராமீட்டர் வேணும், என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அதை நம்ம ஃபியூச்சரில் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.